வீடு கட்டுறதுக்கு கோழி ஆடுகளை பலி கொடுக்குற மாதிரி அரசியல் பண்றதுக்கு இத்தனை பேர் உயிரை பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வர காலத்துல பார்த்தா இது கொலை நகரம் ஆயிரும் போல. 6 மாசம் தேர்தலுக்குள்ள நாடே கலவரமா நேபாள மாதிரியும் இலங்கை ராஜபக்சே ஆட்சியில் நடந்த மாதிரி நடக்கும் போல. இது பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இந்த கரூர் மாவட்டம் ஓல சவுண்டா பச்சை பிள்ளைய கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு புரியல. அது எப்படி கரூர் கோட்டை இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் கால் வச்சுட்டா இதுதான் நிலைமை. எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். உயிர்னு கூட பார்க்கல. பச்சை பிள்ளைய எத்தனையோ தாய்மார் அழுகிறா, தகப்பு அழுகிற குழந்தைய நினைச்சாலே அழுக வருது. என்னங்க எப்படின்னா அரசியல் பண்றீங்க? ரொம்ப வேதனையா இருக்கியா? இதை பார்க்கும்போது பல கேள்வி எழும்புது. இந்த கூட்டத்தை, இந்த குறுகிய இடத்த ஒதுக்குனது எதுக்கு? இந்த கலவரத்தை உண்டு பண்றதுக்கா? இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமா இல்ல கொடியவர்களால உண்டாக்கப்பட்ட கூட்டமா? எதுக்கு இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை ஆயிரம் ஜனங்கள் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு குறுகிய இடத்த இந்த தமிழ்நாடு அரசு இந்த காவல்துறை ஒப்பு கொடுத்துச்சு? எதுக்கு இந்த காவல்துறை இதுக்கு அனுமதிச்சுச்சு? ஏன் சரியான பாதுகாப்பை ஏன் காவல்துறை கொடுக்கல? விஜய் தன்னுடைய பேச்சை கரூர்ல முடிக்கும் போது கூட காவல்துறை ஏன் கையை கட்டி நிற்குதுன்னு வீடியோவுல கூட, இந்த வீடியோவுல கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. தெரிஞ்சு கூட இந்த மனுஷன் ஒருவேளை விஜயே இந்த தவறு, விஜய்னாலதான் இந்த தவறு நடந்துச்சுனாலும் இதை கண்டிப்பா நீதிமன்றம் இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா நீதித்துறையோ நீதிமன்றமோ இதுல